எம்மா அழாதங்கம்மா, தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. தம்பி நல்லபடியா பிழைச்சு வந்துருவாம்மா. அழாதங்கம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? என் பிள்ளைங்க என்ன பாடுபட்டுட்டு கிடக்கானோ. டாக்டர் அவன் எப்படி இருக்கா என்ன அதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியாவல்ல. போறவ வாரவ அவியலும் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காவ. சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாச்சுன்னா 1000 சட்டை அவன் அன்னைக்காரே எடுத்து கொண்டு கொடுத்துருப்பான். அவனுக்கு நிச்சயம் நடக்க போற அந்த நேரத்துல அவன் பைக் எடுத்துட்டு வெளியே போவான். ஏன்னா அப்படி பண்ணனான்னு தெரியல. இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்கான் பாரு. 20 வருஷமா காணாம போயிட்டு இப்பதான் கிடைச்சிருக்கான். இனிமையாவது என் கூட இருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல மாட்டேங்க. எனக்கு ஈரக்கொள்ளெல்லாம் படபடக்குது. எம்மா தம்பிக்கு ஒன்னும் ஆகாதுமா, அழாதங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேங்க அவளம்மா. என்ன செய்வேன்னு யார்கிட்ட போய் கேப்பேன்? இந்த பையன் இப்படி பண்ணிட்டு உள்ள போய் படுத்துக்கிட்டானே. எம்மா அழாதீங்கம்மா, அழுதுறது உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது. தம்பிக்கு ஒன்னும் செய்யாதுமா, அவன் நல்லபடியா பழச்சு வந்துருவான். நீங்க அழாதங்கம்மா. எப்படி அழாம இருக்க முடியும்? என் மனசு படி பாடி எனக்கு தான் தெரியும். 20 வருஷமா தான் கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ கிடந்து வளர்ந்தான். தின்னானா திங்கலையா, குடிச்சானா குடிக்கலையா ஒன்னும் தெரியாது. இப்பதான் என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான். என் மகன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமேன்னு பார்த்தேன். நிச்சயம் நடக்க போற நாள்லயா இப்படி நடக்கணும்? என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லபடியா பழச்சு வந்துடணும். என்னாச்சுக்கா? சூர்யா எப்படி இருக்கா? எல்லாம் பத்திராளி என் பிள்ளை உள்ள படுத்திருக்கான். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்னும் தெரியல. கேட்டாலும் டாக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. நான் தான் கொண்டு வந்து சேர்த்தேன்னு சுப்பிரமணி சொன்னான். என்ன சுப்பிரமணிக்கா? நம்ம தோட்டத்துல வேலை செய்யணும் அந்த பையனா? ஆமா பத்திராளி, அவன் தான் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கான். இப்போ அவனுக்கு ஆபரேஷன் நடக்குதா என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. எதுவும் சொல்லைய மாட்டேங்க. கொஞ்சம் பொறுத்திருங்க சொல்லியோங்க. ஏக்கா அப்படின்னா ரொம்ப அடிபட்டு இருக்குமா? தெரியலையே பத்திராளி. கை காலு மண்டனி எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருக்குதா. சுப்பிரமணி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சரிக்கா அழாதங்க. பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாதுக்கா, நல்லபடியா பழச்சு வந்துருவான். வந்துடணும். என் பிள்ளை நல்லபடியா பழச்சு வந்துடணும்னு நினைச்சிட்டு தான் நானும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மனசு படி பாடி எனக்கு தான் தெரியும் பத்திராளி. என் பிள்ளை கிடைச்சிட்டா என்ன என் கூடவே இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. மைனி அழாதங்க மைனி, பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. நம்ம சூர்யா நல்லா ஆகி வந்துருவான். நீங்க வேணா பாருங்க, சிங்க குட்டி மாதிரி எழுந்து வரதான் போறான். வரணும் குழந்தை, என் பிள்ளை நல்லபடியா வரணும். ஏக்கா நம்ம கும்பிடுற சாமி நம்ம கை விடாதுக்கா. காவல விடாதங்க, அழாதங்க. டாக்டர் பாத்துக்கிட்டு தானே இருக்காவே. எல்லாம் சரியாயிருங்கா. பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. சரி பத்ராளி. குழந்தை நிச்சயம் நடக்காதுன்னு யார்கிட்டயாவது சொன்னீங்களா? இல்ல மைனி, விஷயத்த கேட்ட உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. லட்சுமணன்ட்ட நம்பர் இருந்துச்சுன்னா பொண்ணு வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுங்க. அவன் கார்ல வரும்போதே சொல்லிட்டேன்னு தான் சொன்னான். சரி மைனி, அப்போ அவிய பாத்துக்கிடுவோம், நீங்க கவலைப்படாதுங்க. நம்ம சொந்தக்காரவிய நிச்சயம் மண்டபத்துக்கு நம்ம போலனா கண்டிப்பா போன் அடிப்பாவ. அப்போ அவியிட்ட இதான் விஷயம்னு நம்ம மெதுவா எடுத்து சொல்லிடலாம். நீங்க அழாதங்க மைனி, இந்த மாதிரி நேரத்துலதான் தைரியமா இருக்கணும். செல்லம்மா அழாதம்மா. சித்தப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க அவ சித்தப்பா. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்கு இப்படி ஒண்ணுமே சொல்லாம வச்சிருக்காவ? ரகசிய ஆஸ்பத்திரியா? நான் அந்த டாக்டரை பார்த்து என்னன்னு கேட்டேன். இல்ல சித்தி, உள்ள யாரையுமே விட மாட்டேங்க அவ. அவி ஆட்கள் மட்டும் தான் உள்ள போறவ வரவ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாவ. என்னடா ஆஸ்பத்திரியா? கொஞ்ச நேரம் தான் போறது பார்க்க முடியும். அதுக்கு வரவ பிள்ளை கண்ணுல காட்டல. முண்டி இல்லன்னு பண்ணிரியா அவள ஏர்த்தியா? நீங்க ஆளாதுங்கக்கா. பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யாது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். என்னை அவனுக்கு சின்ன வயசுலதான் நம்மளால ஊட்டி ஊட்டி வளர்க்க முடியலண்ணே. இப்பயாவது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை நல்லா பார்த்துக்கிடணும்னு நினைச்சேனே. அவன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை அவனுக்காக ஏற்பாடு பண்ணணும். ஆனா இப்படி அடிபட்டு வந்து ஆஸ்பத்திரியில கிடக்கானே. என் மனசே ஆறலண்ணே. தம்பி லட்சுமணா, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நீ வருத்தப்படாத. நீ எப்படி கவலைப்பட்டு இருந்தா அம்மைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்காவ.
என்னை என்ன இந்த விஷயத்த வீட்டுல அப்பாட்ட சொல்லலண்ணே. ரோசாப்பு ஏதோ பொய்களை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவியலுக்கு உடம்பு இன்னும் சரியில்லாம போயிடுறோன்னே. இவன் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா கொஞ்சம் எளிமையா உட்கார ஆரம்பிச்சிருக்காவ. தம்பிக்கு இப்படி ஆயிருச்சுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவிய ரொம்ப கஷ்டப்படுவாவண்ணே. சரி லட்சுமணா, தம்பிக்கு ஒன்னும் ஆகாது. ஆகக்கூடாதுண்ணே, தம்பிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. எப்படியாவது அவனை காப்பாத்தணும்னே. எத்தனை லட்சங்கள் செலவானாலும் சரி நம்ம தம்பிய காப்பாத்திரணும். காப்பாத்திரலாம்ப்பா, அழாத. என்ன வேணும்னா இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்ப்போமா? ஒரு விவரமும் சொல்லவே மாட்டேங்க அவ்வளோண்ணே. உள்ள என்ன நடக்கு அது நடக்குன்னே தெரியலையே. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாவ. தம்பிய பேசாம கூட்டிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவோமாண்ணே? எனக்கு மனசே கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இந்த லட்சுமணன் பார்க்கதான் காத்தடிச்ச பலூன் மாதிரி பெருசா இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. ஓவர் பாசம் பொங்கலால இருக்கு. நம்ம இந்த நிச்சயம் எப்படியாவது நின்னு போனோம்னு நினைச்சுதான் இந்த சட்டையை கிழிச்சோம். ஆனா மாப்பிள்ளைக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. சட்டையை கிழிச்சது நம்ம தான் தெரிய வந்தா அவ்வளவுதான். இந்த வீட்டுல உள்ளவிய நம்மள கிழிச்சு நார தொங்க விட்டுருவாவ. மச்சான்ஸ், நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க அதை தப்பா எடுத்துக்கிட கூடாது. என்ன மாப்பிள்ள, சூர்யா வந்து நம்ம வீட்டுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இவ்வளவு நாளா அவனுக்கு ஒண்ணுமே செஞ்சதில்ல, ஒன்னும் ஆனதும் இல்ல. ஏன் ஒரு சின்ன கீரல் கூட விழாத மாதிரி தான் நீங்க அவனை பாத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகும்போது பார்த்து திடீர்னு அவனுக்கு இப்படி ஒண்ணு ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மாப்பிள்ள? அந்த பிள்ளைக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. அந்த பிள்ளையோட ராசி தான் இப்படி இவனை ஆக்கிட்டோன்னு எனக்கு தோணுது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றிய? ஆமா மச்சான், நிச்சயத்த அன்னைக்கு திடீர்னு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாட்டுக்க மாப்பிள்ள ஆசைப்பட்டாருன்னு ஜாதக பொருத்தம் பார்க்காமலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் பார்த்துருக்கணுமா இல்லையா? அதனாலதான் மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க. மாப்பிள்ள அப்படிலாம் எப்படி டக்குன்னு நிறுத்த முடியும்? அந்த பிள்ளையதான் கட்டிக்கிடணும்னு சூர்யா ஆசைப்பட்டான். இந்த மாதிரி காரணத்தை சொல்லிலாம் வேண்டான்னு சொன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவானே. மச்சான், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. உங்களுக்கு உங்க தம்பி நல்லபடியா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுதான் ஒரே வழி. என்னை மாப்பிள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லண்ணே. நம்ம இதுக்கு மேல இதை கொஞ்சம் யோசிச்சு தானே முடிவெடுக்கணும். எடுத்தும் கவுத்தோன்னு இதுல முடிவெடுக்க கூடாது. ஏன்னா இது கல்யாண விஷயம். அவன் மட்டும் சரியாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஜாதக பொறுத்தெல்லாம் பார்த்து நம்ம மெதுவா முடிவு பண்ணிக்கிடலாம். இல்லப்பா லட்சுமணா, தம்பிக்கு பிடிச்ச பிள்ளையா இருந்தாலும் இங்கெல்லாம் பார்த்தே முடிவு எடுப்போன்னே. கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நம்மளுக்கு நம்ம தம்பி தான் முக்கியம். நம்மளால முடிஞ்சதை நம்ம கொளுத்தி போட்டாச்சு. இதுக்கு மேல எல்லாம் தானா வெடிக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க அவளே. தம்பி எப்படி இருக்கான் எது இருக்கானே தெரியல. ஒரு தடவையாவது பார்க்க விட்டாவன்னா நல்லா இருக்கும். இந்த சுப்பிரமணியம் வந்து சேர்த்ததோட சரி, அவங்கிட்டயுமே எதுவுமே சொல்லவே இல்லையா. நம்மளும் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு எதுவுமே சொல்ல மாட்டேங்க. அவ ரொம்ப பயமா இருக்குனே. பயப்படாத தம்பி, சூர்யாக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. லட்சுமண மனசுல பத்த வச்சாச்சு. இனி கல்யாணம் தானா நிக்கும். மாப்பிளே, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் ஏன் மாப்பிளே. உனக்கும் என் மகளுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் நடக்க வைக்க. ரொம்ப அடிபட்டு இருக்காமே. அப்படின்னா எப்படியும் சரியாகிறதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். அதுக்குள்ள இந்த கல்யாணம் நின்றோம். மறுபடி இப்போதைக்கு பொண்ணும் பார்க்க மாட்டாவ. என்ன நேரம் சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி என்ன ஒரு 3 வருஷத்தை ஓட்டிட்டேன்னா என் பிள்ளைய மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சிடலாம். நான் இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளை உனக்கு கல்யாணம் நடக்காதியா. என் மக கூட தான் கல்யாணம் நடக்கும். எத்தே என்ன மர்மவனே இப்படி ஆயிடுச்சு? அவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியல தேய். ஆனா எப்படியோ நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணம் நிக்க போகுது. இதுக்கு கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நிச்சயம் தானே. இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் வைப்பாவ. எத்தே லட்சுமணன்ட்ட அந்த பிள்ளை ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் புகஞ்சிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க எப்படி வெடிக்க போகுதுன்னு. பரவாயில்லையே, நல்லா அறிவா யோசிச்சிருக்கீல. நம்ம தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சோம். ஆனா அந்த பயலே போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டான். இனி தானா நின்னுற அப்படிதானே மர்மவனே? எத்தே எதுவும் தானா நடக்கல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் இன்னைக்கு நிச்சயம் நின்னு போச்சு. என்ன சொல்றீங்க
ஆமாத்தே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இன்னைக்கு நிச்சயம் நின்னதுக்கோ நான் தான் காரணம். அப்படி அந்த வயல ஆக்சிடென்ட் பண்ணி போட்டது நீங்க தானா? எத்தே, அது மட்டும்தான் தானா நடந்த விஷயம். ஆனா அதுக்கு காரணம் நான் தான். என்ன மர்மோனே சொல்றியா? நிச்சயத்தை எப்படி நிறுத்துறதுன்னு 2-3 நாளா யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இன்னைக்கு காலையில தான் பெரியத்த வீட்டுக்கே நாங்க போனோம். போன உடனே மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக ரூமுக்கு போனேன் தே. அங்க மாப்பிள்ளையோட நிச்சய ட்ரெஸ் கட்டில இருந்து நான் தான் அதை எடுத்து கிளின்னு கிழிச்சிட்டேன். ஐயோ, அந்த வேலைய நீங்க தான் பாத்தீங்களா? ஆமா தேய், அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுவான். எப்படியாவது நம்ம ஏதாவது சொல்லி நிச்சயத்தை நிறுத்திடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. புது துணி எடுக்க கடைக்கு போயிட்டான்னு அஸ்வின் பைய சொன்னான். அப்பயும் நான் விடலையே. அஸ்வினை பிடிச்சி தலைகில கட்டி தொங்க விட்டுட்டேன் தே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சா, அவன் எல்லா உண்மையும் சொன்னான். சரி, அதை வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா போன் வந்துச்சு, இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு வாங்கன்னு. அந்த ஆளு கிளம்பி எல்லாரும் இங்க வந்துட்டோம். நீங்க ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? இல்ல தேய், நான் சட்டையை கிழிக்கலனா மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரா? அதனாலதான் வெளியே போனாரு, ஆக்சிடென்டும் ஆச்சு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நான் தான் தேய். அதனால நீங்க என்னைய கொஞ்சம் வெயிட்டா கவனிக்கணும். வெயிட் ஆகன மர்மோனே கவனிச்சிருவான். ஆனா அவன் நல்லபடியா இருந்துட்டா மறுபடியும் கல்யாணம் பேச்சு தொடங்கிடுவாப்ல. நீங்க இந்த நிச்சயத்தோட பண்ணதை விட கல்யாணம் அன்னைக்கு இதை பண்ணிருக்கலாம். நல்லபடியா கல்யாணம் நின்றுக்கும். எத்தே, இதை விட நல்ல பிளானா போடுவோம் கல்யாணத்துக்கு. உங்களுக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதானே. இன்னைக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தாலே அந்த பிள்ளைய யாரும் கல்யாணம் பண்ண சம்மதிக்க மாட்டாவே. அப்படியே சம்மதிச்சாலும் நம்ம எதுக்கு இருக்கோம்? ஏதாவது ஒண்ணு சொல்லி குழப்பி விடுவோம் தேய். நீங்களும் இதுல கொஞ்சம் உதவி செய்யணும். நானே என்ன உதவி செய்ய? அக்காவும் அத்தானும் பேசினா நான் வாயை மூடிட்டு கேட்டுட்டு தான் இருப்பேன். எத்தே, அந்த பிள்ளை ராசி சரியில்லை. உங்க மாவனை கட்டி வச்சியல்னா அவனுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிரும் சொல்லுங்க தேய். பெரியத்த கண்டிப்பா யோசிப்பாவே. ஏன் ஜாதக பொருத்தம் பார்க்க ஜோசியக்கார்ட்ட போவாவே. அப்போ ஜோசியக்காரரை கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாதிரி அவரை பேச வச்சிருவோம் தேய். மர்மோனே, நீங்க பிளான்லாம் ரொம்ப சூப்பரா போடுறீங்களே. ஆமா தேய், அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்காக தான் இந்த பிளானு. சரி மர்மோனே. ஏக்கா, போன் போட்டாலும் டாக்டர் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லியாவ. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? அதான் சொல்ல மாட்டேங்க. அவ்வளோ அது ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆயிட்டேக்கா, இன்னும் சொல்ல மாட்டேங்க. அவனா என்ன அர்த்தம்? சொல்லுவா குஷ்பு, நீ கவலைப்படாத. சூரிய குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, சரியாயிரும். அதனால நேரம் ஆகுறத பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு பதட்டமா தான் இருக்கு. என்ன செய்ய? சீக்கிரமா சமைச்சு ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்து நம்ம 2 பேரும் போவோமா? சரிக்கா. அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வேலை பாரு. ஏக்கா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. என்னால ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு. நான் அப்படியே கூட இருந்து ஏதாவது கிண்டணும்னா கிண்டிட்டே இருக்கேன். நீ அப்படியே கொஞ்சம் வேலை பார்த்துருக்கா. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. பயப்படாத குஷ்பு, ஒன்னும் செய்யாது. ஏக்கா, என்ன பண்றீங்க 2 பேரும்? வா சரோஜினி, நானே ஒன்னியது வந்து கூப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்டா நல்லது. இதுல உட்காந்து கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி தரியம்மா? சரிக்கா, வெட்டி தரேன். ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க போறிய? சாம்பார் தான் வைக்க போறேன். ஏதாவது காய்கறிய பொரியல் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு கொண்டு போகணும். எல்லாரும் ஆஸ்பத்திரியில போய் கிடக்காவ சாப்பாடு இல்லாம இருப்பா பத்தியா? ஏக்கா, சாம்பாருக்கு சிக்கன் வாங்கி பொரிச்சா சூப்பரா இருக்கும். நான் காய் நறுக்கி, நீங்க வேணா போய் சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? பொரிப்போம். சிக்கனா? ஆமாக்கா, சிக்கன் நல்லா இருக்கும். கருவாடு பொரிச்சா நல்லா இருக்கும். நெத்தலி மீன் பொரிச்சு வச்சா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். நான்வெஜ்னா அவர் கூட விரும்பி சாப்பிடுவார்க்கா. ஏய் சரோஜினி, இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன நான்வெஜ் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கா? அதுவும் சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்னவோ நல்ல விஷயம் நடந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கியோ? ஏன் குஷ்பக்கா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறிய? எதுக்கு கோவப்படுற? நான் இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதோ? குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கு வீட்ல நான்வெஜ் செய்யக்கூடாதோ? உனக்கு எப்படி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட மனசு வருது? நீங்க மட்டும் செய்யறது என்ன சாப்பாடு தானே? இது என்ன தூரமா பட போறிய? வெஜிடேரியன்னா செஞ்சு சாப்பிடலாம், நான்வெஜ்னா செய்யக்கூடாதோ? சரி, என்னதான் பிள்ளையோ நீ எனக்கே தெரியல. உன் பேச்சே எனக்கு பிடிக்கல. அங்க ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையில கிடக்காரு. நீ என்னடானா விதவிதமா சமைச்சு சாப்பிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. வீட்ல இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கு. ஒண்ணு கூட ஓடி ஆடி விளையாடல. அந்த ஆளு எல்லாம் ஒரு இடத்துல கிடக்குதுவ. அதுல ஏன் பிள்ளை சித்தப்பாவை பார்க்க போலாம் வான்னு கூப்பிடியா? அதுவளுக்கு இருக்க அறிவு அன்பு கூட உனக்கு இல்லையோ? நான்வெஜ்
ரைஸ் செய்யலாமா, கருவாடு வறுக்கலாமா, சிக்கன் வறுக்கலாமான்னு வந்து கேட்டுட்டு இருக்கா. என்ன பிள்ளை நீலா? சாரிக்கா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நான் நீங்க எல்லாம் சமைக்கிறீங்களே, உங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு நினைச்சுதான் வந்தேன். நீங்க சாம்பார் வைக்க போறேன்னு உடனே நான் சிக்கன் பொரிச்சா நல்லா இருக்குமே நினைச்சிட்டு தான் அப்படி சொன்னேன். தப்பா இருந்தா இனி மன்னிச்சுக்கிடுங்கக்கா, நான் எதுவும் தப்பா நினைச்சு சொல்லல. உனக்கு இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கேன். அதனாலதான் இந்த மாதிரி வார்த்தைலாம் வாயில வருது. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா, நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். ரோசப்பக்கா, நீங்களாவது என்னைய நம்புங்கக்கா. என்ன காயெல்லாம் வெட்டணும்னு சொல்லுங்க, நான் வெட்டியேங்க்கா. இங்க பாரு, நீ எந்த காயை வெட்டாண்டா, நான் வெட்டி கொடுத்துக்கிறேன் எங்க அக்காளுக்கு. போ, இங்க இருந்து எழுந்து போய் ஒரு ரூம்லயே உட்காரு. நீ கிச்சனுக்கே வர வேண்டாம், அதுவே எங்களுக்கு பெரிய உதவிதான். குஷ்பக்கா, ஏன்க்கா அப்படி பேசுறிய? ரோசப்பக்கா, நான் உதவி செய்யுங்கக்கா. குஷ்பு, அவதான் உதவி செய்யுங்க, எல்லாம் செய்யட்டுமே. ஏக்கா, இவ பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுக்கா. போ சொல்லுங்கக்கா, நம்மளே செஞ்சுக்கிடலாம், நான் செஞ்சு தரேன். ஏய், நீ ஒரு ரூமுக்கு போ. எதுக்கு மேல இப்போதைக்கு கிச்சனுக்கே வராத. நேரத்துக்கு சோறு வரும், நல்லா கொட்டிக்க போ. சரோஜினி, சரோஜினி நில்லுமா, வந்து வேலை செய்வா. குஷ்பு, நீ எதுக்கு அவளை அப்படி பேசுன? அவ வேலை செய்யும் சொல்லிதானே சந்தோஷமா வந்தா. ஏக்கா, அவளை பார்த்தாலே எரிச்சலா